எனக்கு பிடிச்ச கலர் தாவணியை நான் செலக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதுல ஒரு மோதிரத்தை நான் முடிஞ்சு வச்சிருவேனா. அது எதுன்னு நீ கரெக்டா செலக்ட் பண்ணணும். அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இதுதானே முத்து மாமா. பாத்தியா மாமா, எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தியா? எப்படி இவ்வளவு தாவணிங்க இருக்கு இதுல? இதுதான் எனக்கு பிடிச்ச கலர், இதுதான் நான் செலக்ட் பண்ணேன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? ஏன் முத்து மாமா, இது என்ன பெரிய விஷயமா? நான் வயசுக்கு வந்தப்ப இதே கலர்ல தான் எனக்கு தாவணி எடுத்து கொடுத்த. அப்புறம் இடையில எனக்கு பிறந்த நாள் வந்தப்ப இப்படிதான் எடுத்து கொடுத்த. உனக்கு சித்ராக்காவை நிச்சயம் பண்ணப்ப, அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆகுறப்ப, கல்யாண நாளுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் இதே கலர்ல தான் எப்பவும் எடுத்து கொடுப்ப. சித்ராக்கா கூட என்ன எத்தனை தடவை கிண்டல் அடிச்சிருக்காங்க தெரியுமா? உன் மாமனுக்கு வேற கலரே தெரியாதான்னு கேக்கும். அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் நீ என்ன புதுசா வேற கலர் தாவணிலியா போய் மோதிரத்தை ஒளிச்சு வைக்க போற? அதனால இந்த கலரா தான் இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். அதேதான். நீ மாறவே இல்ல முத்து மாமா. முத்தரசா, இது உனக்கு தேவையா? ஐய, உன் டேஸ்ட் என்னடா இவ்வளவு மோசமா இருக்கு? பச்சை புள்ளலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கு. அப்பா, என்னப்பா தாவணி கடை வச்சிருக்கீங்களா? சேச்சா, இல்லடா, அது வந்து நம்ம வெண்ணிலாக்காக. என்னப்பா நீங்க சித்தி கிட்ட போய் இப்படி மொக்க வாங்கிட்டீங்க? மொக்கையா? நான் ஒண்ணும் பண்ணலையே. உனக்கு எப்படி தெரியும்? சும்மா சமாளிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எப்ப வந்தீங்க நீங்க? சாப்பாடு போடும்போது நாங்க வந்துட்டோம்ப்பா. சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நாங்க கிரிக்கெட் விளையாட போனோம். மாப்ள முத்தரசு, நீ பண்றத பார்த்தா எனக்கு வெக்க வெக்கமா வருதுப்பா. மனசுக்கு பிடிச்சவளுக்கு ஒரு தாவணி 2 தாவணி வாங்கி கொடுக்கலாம். இப்படியா தாவணி கடையே வாங்கி கொடுப்ப? வெக்க வெக்கமா வருது. சும்மாறா, நீ வேற விவசாய கட்டணுமா? அது வெண்ணிலா தாவணி வேணும்னு சொன்னனால நான் கடைக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன். எந்த கலர்னு தெரியாதனால அவர் மொத்தமா கொடுத்து அமைச்சிருக்காரு. உங்களுக்கு வேண்டிய கலர் எடுத்துக்கொண்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு போய் நீ நான் உனக்கு பேங்க் வேலை கொடுத்தல, அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தியா ருத்ரகுட்டி, உங்க அப்பா மொக்க வாங்கி தோத்து போயிட்டு பேச்ச பாத்துறான். டேய், ஐயோ, உங்க அப்பா முறைக்கிறானுக்கு பயமா இருக்கு. டேய், ரொம்ப பண்ணாதடா. மாப்ள, ஏன்டா ஒரு மனசு எப்போ ஒரே கலரையா செலக்ட் பண்ணிட்டு இருப்பான்? அதான் என் தங்கச்சி வெண்ணில பாரு, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா. சரி, அது விட ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? இதெல்லாம் நீங்க இது பண்ணி வைங்க. சரிங்க ஆபீசர். ஏய், ஒண்ணு இல்லடா, தாவணியெல்லாம் மடிச்சு வைங்க. முத்து மாமா, என்ன மத்த தாவணி எல்லாம் எடுத்துட்டு போக ஆள் வருவாங்கல்ல? இல்ல வெண்ணிலா, எல்லாமே உனக்கு தான், சரியா? சரி, எல்லாத்தையும் எடுத்து உள்ளவே. தினமும் ஒரு புது தாவணி போட்டு அசத்துங்க. அண்ணி, நான் இந்த தாவணி மட்டும் எடுத்துக்கிட்டா என்ன? நீ இத நான் எடுத்துக்க கூடாதா? இது முத்து மாமா எனக்குன்னு வாங்கி கொடுத்தது, நான் மட்டும்தான் தொடலாம். ஐயோ சாமி, தாங்க முடியல. சூப்பர் அண்ணி. நான் கூட உங்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சேன். ஆனா ரொமான்ஸ்ல சும்மா பிச்சு உதறீங்க. ஜனனி, அண்ணி அண்ணி அண்ணி. ஆண்டவா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் இவங்க கல்யாணத்துல போய் முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். Red, yellow, green, yellow,
50 தாண்டி இருக்கும் போல இருக்கே. இங்க இருக்கிற அவ்வளோ தாவணியும் பார்த்துட்டு யாருக்கோ 1000 மடங்கு கோவம் வருது. இனிமே இந்த வீட்டுக்குள்ள யார் ஆட்டமும் செல்லுபடி ஆகாது. பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வேலை எல்லாம் முடிஞ்சது. அவளை பாத்தியாடி, ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீயில இவ எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்கோம். பேசாம இருக்க சொல்லுடி, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குட்டிச்சாத்தான் என் பக்கத்துல தான் வருது. இம்சு. ச்சே. என்ன ஆண்டி என்ன பார்த்தோன்னு திரும்பிக்கிட்டீங்க? இங்க பாத்தீங்களா எவ்வளோ தாவணி இருக்குன்னு? இதுல என்ன காமெடினா, சித்திக்கு ஒரே ஒரு தாவணி தான் கிழிஞ்சிருச்சான். ஒரு தாவணி கிழிஞ்ச உடனே அப்பா எல்லா தாவணியும் வாங்கி கொடுத்துட்டாரு. சித்திக்கு ஒரு தாவணி கிழிஞ்சா அது 50 தாவணியா மாறிடுச்சு. இதுல வேற என்ன கிரேட்டான விஷயம்னா, இவ்ளோ கலர் இருக்குல்ல, அதுல அப்பாவுக்கு பிடிச்ச கலர் எதுன்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு பிடிச்ச கலர் எதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆடி போனா ஆவணி, எங்க அப்பா சித்திக்கு வாங்கி கொடுத்தாரு தாவணி. ஆடி போனா ஆவணி, எங்க அப்பா சித்திக்கு வாங்கி கொடுத்தாரு கலர் கலர் தாவணி. ஆடி போனா ஆவணி, எங்க அப்பா சித்திக்கு வாங்கி கொடுத்தாரு தாவணி. எங்க அப்பா சித்திக்கு வாங்கி கொடுத்தாரு கலர் கலர் தாவணி. ஆடி போனா ஆவணி, எங்க அப்பா சித்திக்கு வாங்கி கொடுத்தாரு தாவணி. கலர் கலர் தாவணி. எனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ரொம்ப பிடிச்ச கலர் தான் இது. எனக்கு எடுப்பா இருக்கா? சொல்ல ஜனனி, என்ன பார்த்துட்டு இருக்க? எப்படி இருக்கு ஜனனி? அண்ணி வென்றீங்க. ஏற்கனவே அழகா இருக்கீங்க, இப்போ இந்த தாவணி உங்க அழகுக்கு இன்னும் அழகு சேர்த்துருச்சு. போ ஜனனி. ஐயோ அண்ணி வெக்கப்படாதீங்க, இன்னும் அழகு கூடுது. சும்மா இரு ஜனனி, கிண்டல் பண்ணாத. அண்ணன் நிறையவே மாறிட்டார் அண்ணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போற போக்க பார்த்தா சீக்கிரமே நம்ம வீட்ல கெட்டுமலை கொட்ட போது போல இருக்கே. ஐயோ சச்ச, அப்படியெல்லாம் சொல்லாத ஜனனி. அந்த மாதிரி நினைப்பு எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. மாமா என்கிட்ட எவ்வளவு பிரியமா இருக்காரு. எனக்கு மாமா எப்பவுமே இப்படி பிரியமா இருந்தாலே சந்தோஷம்தான். அதனால இந்த நாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்கெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் முத்து மாமா என் கைய கட்டி வச்சுட்டாரு. எனது கையை கட்டி வச்சுட்டாரா? ஏன்? என் கைய கட்டி வச்சுட்டு அவரே சமைச்சாரு. சமைச்சாரா? ஏன்? எனக்காக தான். பாரா, அண்ணன் சமைச்சு நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்காக அவரே சமைச்சாரா? இது வரைக்கும் அண்ணனுக்கு அடுப்பு கூட பத்த வைக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிக்கட்டும், அண்ணனை எங்களுக்கும் சேர்த்து சமைக்க வச்சிடுறேன். போ ஜனனி, நீ சும்மா நான் சொன்னதெல்லாம் போய் மாமா கிட்ட கேட்காத. அது மட்டும் இல்ல ஜனனி, 50 தாவணி எனக்காக கொண்டு வந்து ஹால்ல குவிச்சிட்டாரு. என் கண்ணை கட்டி வச்சு அத பாக்க சொன்னாரு. அதெல்லாம் நான் கண்ணை திறந்து பார்த்தப்போ என் மனச என்னமோ பண்ணுச்சு ஜனனி. அதத்தான் நாங்க ஒளிஞ்சிருந்து பார்த்தோமே. இதுக்கெல்லாம் முன்னாடி கல்யாணம்ங்கிறது ஒரு விஷயமே இல்ல. அண்ணி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அண்ணன் தாவணி காட்டுறதுக்காக உங்க கண்ணை கட்டினாரு, சமைக்கிறதுக்காக உங்க கைய கட்டினாருனா, ஆனா நீங்க ஏன் அண்ணி உங்க மனசுல இருக்கிறது எதையுமே சொல்லாம உங்க மனசு கட்டி வச்சிருக்கீங்க? பேசாம அண்ணன் கிட்ட உங்களை கல்யாணம் பண்ண விருப்பப்படுறேன்னு சொல்லிட வேண்டியது தானே? ஏ, நீ சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. இல்ல அண்ணி, நீங்களே சொல்லாம போனாலும் அண்ணன் உங்ககிட்ட வந்து நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லதான் போறாரு. சீக்கிரமா அந்த நாள் வரதான் போகுது. என்ன ஜனனி இப்படி சொல்ற? முத்துமாமா மட்டும் அப்படி சொல்லிட்டா என் உடம்புல உயிர் தங்குமான்னு கூட எனக்கு தெரியல. அந்த நிமிஷமே உயிர் என்னை விட்டு போனாலும் போயிடும். இப்ப என் நெஞ்சில கைய வச்சு பாரு. நீ சொன்னதை கேட்டதுக்கே என் நெஞ்சு எப்படி அடிக்குதுன்னு பாரு. அண்ணி, என்ன அண்ணி?
உங்க இதயம் துடிக்கிற துடிப்புல என் கையை தூக்கி வீசணும் போல இருக்கே. இதுக்கு பேர் தான் சொல்ல துடிக்கிற மனசா? ஆ? இல்ல ஜனனி, என் ஆசை என்னைக்குமே கனவுல தான் நடந்திருக்கு. இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் நிஜமானதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் கலைஞ்சிடாம நிலைச்சு இருக்கணும். மத்தபடி எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. எனக்கு எதுவும் வேணாம் ஜனனி. அண்ணி, கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். நீங்க எந்த கவலையும் படாதீங்க. என்னோட ரொம்ப நாள் ஆசை எல்லாம் நிறைவேறிடுச்சு. அதனால நாளைக்கு காலையில நேரத்திலேயே எழுந்துச்சு இந்த தாவணிய கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் முத்துமாமா பேர்ல அர்ச்சனை பண்ண போறேன். அண்ணி, கலக்குறீங்க அண்ணி. அண்ணன் எடுத்து கொடுத்த தாவணி, அண்ணன் பேர்ல அர்ச்சனை. நாளைக்கு உங்களை கையில பிடிக்க முடியாது போல இருக்கு. போலாம். போலதான் இருப்பேன். நடந்ததெல்லாம் பாத்தீங்களா மருது? பார்த்துக்கிட்டு தான் இருந்த ஸ்வேதா. கட்டின பொண்டாட்டிக்கு கூட எவனும் இவ்ளோ புடவை வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனா மாமா கடையவே வீட்டுக்கு மாத்திருக்காரு. இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன்னு எனக்கு கடுப்பா இருக்கு. அதுவும் மாமாவுக்கு நான் என்ன நினைப்பேன், வருத்தப்படுவேங்கிற எண்ணம் சுத்தமா இல்ல. ஏன்னா என்னை பத்தி நினைப்பே இல்லாதவருக்கு நான் வருத்தப்படுறத பத்தி எப்படி கவலை வரும்? கவலைப்படாத, ஏதாவது பண்ணி அவளை அழ வைப்போம். அவளாவது அழறதாவது. அவ அழமாட்டான். ஏன்னா அவளுக்கு சுத்தமா பயமே போயிடுச்சு. அவங்க வீட்டுக்குள்ளேயே கேம் ஷோ நடத்துறாங்க. முத்தர் சமமா கண்ணை கட்டுறாரா, கைய கட்டுறாரா, அவருக்கு என்ன கலர் பிடிக்குங்கிறது இவ கண்டுபிடிக்கிறாளாம். மாமா தான் கையால சமைச்சு இவளுக்கு சோறு போட்டிருக்காரு. இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுது. அந்த தாவணியை கட்டினதும் ஏதோ அவர் கையால தாலி வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி ரொம்ப சீன் போடுறான். விடவே கூடாது, இதை விடவே கூடாது மருது. கீழே என்ன சொன்னா தெரியுமா? மாமா இதே மாதிரி பிரியத்தோட காலத்துக்கும் இருந்துட்டா போதும்னு சொல்றா. அவ கட்டி அழகு பார்த்த அந்த தாவணிய பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? ஏதாவது பண்ணியே தீரணும். இப்போ அவ அந்த தாவணியை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறா. அவ கோயிலுக்கு போக கூடாது. அவ மனசு கோமாக்கு போற மாதிரி அவமானப்படணும். ரோட்ல 4 பேரை வச்சு அவ கட்டிருக்கிற தாவணிய பறிச்சிருங்க. அவ தாவணிய பறிச்சதுக்கு அப்புறமா ஊர்ல சுத்தி நிக்கிறவங்கள பார்த்துட்டவங்களேன்னு கூனி குறுகி போயிடணும். அந்த வருத்தத்திலையும் துக்கத்திலையும் நாம மாமாவுக்கு தகுதி இல்லையேன்னு அவன் நம்பணும். அவளுக்கு முத்தர் சமாமா பத்தின நினைப்ப கனவுல கூட வரக்கூடாது. மருது, உடனே வெளியூர்ல இருந்து நம்பிக்கையான 4 ஆளுங்களை பார்த்து ரெடி பண்ணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நாம மாட்டிக்க கூடாது. ஜாக்கிரதை. பண்ணிடலாம் ஸ்வேதா. எனக்கு மாமா எப்பவுமே இப்படி பிரியமா இருந்தாலே சந்தோஷம்தான்.
எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணிடலாம். நீங்க எந்த கவலையும் படாதீங்க. சரி, ஓகே. அதான் என் முத்து மாமா இந்த தாவணியை எனக்குன்னு எடுத்து கொடுத்துச்சு. இந்த ஒரு தாவணி மட்டும் இல்ல, மொத்தமா 50 தாவணியை கொண்டு வந்து இறக்கிடுச்சு தெரியுமா? நான் கூட எதுக்கு இவ்ளோ தாவணின்னு கேட்டேன். இது எல்லாமே உனக்கு தானே சொல்லிட்டு போயிடுச்சு. எந்த நேரத்துல பள்ளி என் மேல விழுந்து தாவணி கிழிஞ்சு போச்சோ, அந்த ஒரு தாவணிக்கு பதிலா 50 தாவணி வந்து இறங்கிருச்சு. அத பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. முத்து மாமாவோட பிரியம் எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. எல்லார் கண்ணும் பட்டு அந்த பிரியத்துக்கு குறை வந்துடக்கூடாது. முத்து மாமா பிரியமா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? ஜனனி கூட என்கிட்ட கேட்டா, நான் முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா. ஆனா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் ஆத்தா. முத்து மாமா என் மேல அன்பாவும் ஆதரவாவும் இருந்தா போதும். வேற என்ன எனக்கு வேணும்? இப்படி ஒரு கொடுப்பனைய கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி ஆத்தா. என்னைக்கும் என் மாமாவோட அன்புங்கிறது எனக்கு நிலைச்சு நிக்கணும். அதுதான் என் ஆசை. அதுக்கு நீதான் அருள் புரியணும் ஆத்தா, சரியா? வெண்ணிலா, இந்தாங்க சாமி. ஆமா, வழக்கம் போல அவன் முத்து மாமா பேருக்கு தானே அர்ச்சனை. ஆமா சாமி. பண்ணிடலாம்.